19 முதல் உலகமெங்கும் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன், இயக்கம் தியாகராஜன். ஸ்ரீ காயத்ரி கொலுப்படி 4 மாடல்ல ஒரு நியூ ஃபோல்டபிள் டிசைன் கொலுப்படியை இந்த நவராத்திரிக்கு லான்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆர்டர் பண்ணுங்க. இந்த நவராத்திரிக்கு ஏன் இந்த விநாயகர் சதுர்த்தி இவ்வளவு பிரச்சனையை ஒரு களமாக்குறீங்க? இந்துக்களின் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை சதுர்த்தி விழா, அந்த சதுர்த்தி விழாவை வீதிகளிலே வைத்து இந்துக்கள் ஒற்றுமை திருவிழாக்களாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இல்லை, முதல்ல இந்த விநாயகர் சதுர்த்தியே வடநாட்டிலிருந்து வந்தது தானே? அதாவது இயேசு கிறிஸ்து என்ன இந்த உள்ளூரிலே இங்கே கீழ்ப்பாக்கத்திலே இங்கு அவதரித்தவரா அல்லது இங்கு வாழ்ந்த ஒரு மகானா? யார் அவர்? விநாயகர் அகவல் என்று சொல்லி அவ்வை பாட்டி பாடியிருக்கின்றார். அவ்வை பாட்டி என்ன வடநாட்டு பாட்டியா? விநாயகர் அகவல் என்ன வடநாட்டில் இருந்து வந்ததா? வாயை வச்சுட்டு புரோக்கர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்கிறான்னு சொன்னா அதுல 1ஆம் நம்பர் இந்த சுவிசி வந்தான். ஓணத்துக்கு வாழ்த்து தெரிந்து வாழ்த்து சொல்லுகின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஏன் தீபாவளிக்கு சொல்லல? ஏன் தைப்பூசத்துக்கு சொல்லல? இந்த அறநிலைத்துறையினுடைய ஆட்சி சரியாக இருந்திருந்தால் ஏன் சார் சிலை திருடு போச்சு? சிலை திருடுது யாரு? இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதிய தீண்டாமைகள், சாதிய வேறுபாடுகள், சாதிய சண்டைகள், இவைகள் எல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களால் தூண்டிவிடப்படுகின்றது. அவர்களும் இந்துக்கள் தானே சார்? வணக்கம். இது சோசியல் டாக்கீஸின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். ஆகஸ்ட் வந்துருச்சு, செப்டம்பர்லேயே வந்துடும் இல்லையா விநாயகர் சதுர்த்தி? பரபரப்புக்கும் எதுவும் பஞ்சம் இருக்காது. இந்துக்களோட எந்த பண்டிகைக்கும் இந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்தோடனே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது. ஏன் இந்த விநாயகர் சதுர்த்தி இவ்வளோ பிரச்சனையை ஒரு களமாக்குறீங்க? இந்துக்களின் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை சதுர்த்தி விழா, அந்த சதுர்த்தி விழாவை வீதிகளிலே வைத்து இந்துக்கள் ஒற்றுமை திருவிழாக்களாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த திருவடியாக வரக்கூடாது, வந்தால் அதற்கான பிரச்சனைகளை ஏற்படுத்துவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த விழாவுக்கான பிரச்சனை. இல்லை, முதல்ல இந்த விநாயகர் சதுர்த்தியே வடநாட்டிலேருந்து வந்தது தானே? அதாவது விநாயகர் கடவுளே வடநாட்டு கடவுள் தான் சொல்கிறாங்க. முருகர் வந்து தமிழ் கடவுள், ஒரு வடநாட்டு கடவுள்ன்றாங்களே. இந்த உலகமே சமத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆனால் இது வடநாட்டு கடவுள் என்று சொல்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து என்ன இந்த உள்ளூரிலே இங்கே கீழ்ப்பாக்கத்திலே இங்கு அவதரித்தவரா அல்லது இங்கு வாழ்ந்த ஒரு மகானா? யார் அவர்? அவருக்கும் இந்த நாட்டிற்கு என்ன சம்பந்தம்? யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகத்தினுடைய அவருடைய பிறந்த இடம் என்ன இந்தியாவுக்குள் இருக்கிறதா, தமிழகத்தில் இருக்கிறதா? அந்த மதத்தினுடைய வழிபாடுகள் இங்கு முழு சுதந்திரம் கொடுக்குறாங்க. ஆனால் அது இந்த மாநிலத்திலே இந்த பகுதியிலே உருவான மதமா என்று யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா விநாயக பெருமானை வடநாட்டு கடவுள் தமிழ்நாட்டில் கொண்டாடலாமா என்று வடநாட்டு கடவுள் கேட்கிறேன். இது வடநாட்டில் நடந்து கொண்டிருந்த ஒரு நிகழ்ச்சி தானே இது சார். வடநாட்டு கடவுளா வடநாட்டு கடவுள் இல்லையா என்பது மறு கேள்வி. ஆனால் வடநாட்டு கடவுளாக இருந்தாலும் தமிழகத்திலே கொண்டாடுவதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, இது ஏன் பிரச்சனை ஆகுதுன்னு தான் கேள்வி கேட்கிறேன். அதாவது பிரச்சனை எதுவுமே இல்ல. நீங்க தமிழக நாங்க விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடினா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நீங்க எதுக்கு அந்த தெரு வழியா தான் போவேன்னு சொல்றீங்க? அந்த தெரு தமிழ்நாட்டுல இருக்கா அல்ல பாகிஸ்தான்ல இருக்கா? நாங்க பாகிஸ்தான் வழியா போறோம். இல்ல, இன்னொரு மதத்துல ஒரு இருக்கவங்கள புண்படுத்துற மாதிரி அந்த இடத்துல இருந்து கோஷம் போடுறது, அந்த இடத்துல பண்றதெல்லாம் ஒரு தவறான விஷயம். மாற்று மதத்தவர்கள் இருந்தாலும் அல்லது மாற்று மதத்தவர் வழிபாட்டு தலம் இருந்தாலும் அது இந்த தேசத்தில் உள்ள ஒரு பகுதி தான். அந்த பகுதியில செல்வதற்கு தடை என்று சொல்லும் பொழுதுதான் அப்ப நாம் எந்த ஒரு இந்திய தேசத்திலே புது மாற்று வழிபாட்டு தலங்கள் உருவாயிடுச்சுன்னா எங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை நீங்க இருக்காதுன்னு சொல்லிடுவீங்களா? அது என்ன நியாயம்? தமிழ்நாட்டுல முக்கு கடவுள் இது கோவில் இருக்கு. ஒவ்வொரு தெருவோட முக்குலையும் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல வச்சு வழிபடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க புதுசா இங்க இருந்து கொண்டு வந்து ஊரு புறா வச்சு கடல்ல கரைக்கிறேன்னு சொல்லி போறீங்க இல்லையா? அதுலதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது விநாயகர் சதுர்த்தி விழா உண்மையிலேயே சொல்ல போனா இந்துக்கள் மத்தியில ஒரு எழுச்சியை உண்டாக்கி இருக்கு. கடவுள் மறுப்பு பேசி விநாயகர் சிலையை வீதியில போட்டு உடைத்தார் ஈவேரா.
அப்படி நீங்க போய் கடல்ல உடைக்கிறீங்க. ஒரு விஷயம் தெரியுங்க, இதுதான் இந்த தத்துவங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். ஈவேரா செய்தது கடவுள் மறுப்பு என்ற ஒரு கொள்கையை சொல்லி உருவ வழிபாட்டுக்கு எதிராக விநாயகர் சிலையை உடைத்தார். சரி, ஆனால் இந்து மதத்தினுடைய நம்பிக்கையின்படி மண்ணால் செய்யப்பட்ட ஒரு விநாயக பெருமானை நீர்நிலையிலே கரைப்பது என்பது இது இயற்கையோடு மண்ணால் செய்யப்பட்டு நாம் என்ன பண்றோம், நீர்ல கரைக்கிறோம். இது தத்துவம் அடங்கியது, வழிபாடு அடங்கியது. அதை போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது. நீங்க இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வழிபடக்கூடிய அந்த தீபாரதனை காட்டி பண்ணக்கூடிய அந்த விநாயக பெருமானை அங்கிருந்து அசைத்து விட்டு கொண்டு சென்று விட்டோம் என்று சொன்னால் அது பொம்மை. அது எப்படி? அதுதான். அதனாலதான் நீங்க கடல்ல கரைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை காலால எத்துறாங்க, நடுவுல போகுது. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது அவர் பேர் என்ன? எம்ஜிஆர். அவர் என்னன்னு சொல்லுவோம்? அவர் மிருகமா மனிதனா? மனிதன் தான். இறந்த பிறகு என்ன சொல்லுவீங்க? கடவுள் உங்க நம்பிக்கை இருக்கிறவங்க ஒன்னு சொல்லுவாங்க. இறந்த பிறகு அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இறந்த பிறகு உடல் தான் அது. இறந்த பிறகு அது அப்படி நீங்க சொல்றீங்க. அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த தத்துவத்தை தான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப நீங்க ஒரு செய்யறீங்க, செஞ்சு அதையே போய் நீங்க கரைக்கிறீங்க, கரைச்சிட்டு அங்க போனா பொம்மைங்கிறீங்க. உருவத்திலே நாங்கள் மண்ணால் செய்யப்பட்டு அதை நாங்கள் பிரதிஷ்டை செய்யறோம். வீதிகளிலே அதற்கான கொட்டைகளை போட்டு அந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்து அங்கு நாங்கள் கணபதி ஹோமம் செய்து அங்கு நாங்கள் பிரதிஷ்டை பண்றோம். பண்ணதுக்கு அப்புறம் அது வழிபாட்டுக்குரிய விநாயக பெருமானை இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வழிபாட்டுக்குரிய விநாயக பெருமானுக்கு 7 நாட்கள் அல்லது 6 நாட்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம், வழிபாடுகளை தொடர்ந்து நடத்திவிட்டு பிறகு என்ன பண்ணுவோம், தீபாரதனை காட்டி தேங்காய் உடைத்து சூறை உடைத்து அங்கிருந்து நாங்கள் அசைத்து விட்டோம் என்று சொன்னால் விநாயக பெருமான். ஆமா, இதுதான் நம்பிக்கை சார். அதுதான் சார் ஒரு மனித வாழ்க்கை. அதான் சார் நீங்க உயிரோட இருக்கிறேன் இங்க இருக்கீங்க, இங்க வச்சிருக்கீங்க சாமி, அங்க போனா பொம்மைங்க. சார் மனிதன் இறந்த பிறகு ஏன் சார் நீங்க வச்சிருக்கீங்க? சார் நீங்க மனிதன் இறந்ததுக்கும் நீங்க விநாயகர் சாமி நம்பிக்கைக்கும் ரெண்டுத்துக்கும் போட்டு எப்படி நீங்க குழப்புவீங்க? நல்லா தெரிஞ்சுக்கணும், குழப்பமே இல்ல. இதுதான் இயற்கைக்கான நியதி. ஒரு மனித உடல் இறந்து விட்டோம் என்று சொன்னால், உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால், உயிர் பிரிந்ததை உங்களால் கண்ணால் காட்ட முடியுமா? முடியாது. ஆனால் உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் இது ஒரு உடலாகி சடலமாயிருது. இந்த சடலத்தை புதைப்பது அல்லது எரிப்பது என்பது இருக்கக்கூடிய நடைமுறை. அப்ப நீ ஏன் போய் எரிக்கிற? இவ்வளவு நாளா எவ்வளவு பெரிய முதலமைச்சரா இருந்தாரு, இவ்வளவு நாளா எவ்வளவு பெரிய மகானா, எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாரு, அவரை போய் மண்ணை புதைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப உலக நியதிக்கு எதிராக பேசுறீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் எங்களுடைய விநாயக பெருமானை நாங்கள் தீபாரதனை காட்டி பிரதிஷ்டை செய்து அங்கிருந்து என்ன பண்றோம், சூறை உடைத்து அங்கிருந்து நாங்கள் அதை கொண்டு போகும் பொழுது அவ்வளவுதான். அதற்கான காலங்கள் முடிந்த பிறகு அதை நாங்கள் நீர்ல கரைக்கிறோம். தீபாவளி வருது, பிரச்சனை கிடையாது. ஏன் நீங்க ஆயுத பூஜை பிரச்சனை, சரஸ்வதி பூஜை வருது, பிரச்சனை கிடையாது. விநாயகர் சதுர்த்தியில பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அங்கிருந்த பழக்கத்தை இங்கே கொண்டு வந்து பிரச்சனையை கிளப்புவதற்காக இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, உங்களை போன்ற கட்சிக்காரர்கள் ஒரு பிரச்சனை உண்டு பண்றாங்க, இங்கு பிரிவினையை தூண்டுறாங்கன்றதுதான் உங்களுக்கு இங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு. விநாயகர் அகவல் என்று சொல்லி அவ்வை பாட்டி பாடி இருக்கின்றார். அவ்வை பாட்டி என்ன வடநாட்டு பாட்டியா? விநாயகர் அகவல் என்ன வடநாட்டில் இருந்து வந்ததா? திருமூலருடைய திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய 5 கரத்தனை என்பது எல்லாம் என்ன வடநாட்டில் இருக்கக்கூடிய? இப்ப கடைசி நீங்க எத்தனை வருஷமா இந்த பழக்கத்தை நீங்க வச்சிருக்கீங்க தமிழகத்துல எத்தனை வருஷமா நடக்குது? நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். விநாயகர் சதுர்த்தியை வீதியிலே வைத்து வழிபடக்கூடிய முறை வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம். அந்த முறையை தான் கேட்கிறேன். அந்த முறையில் என்ன சார் தப்பு? நீங்க நான் என்ன கேட்கிறேன், எப்ப இருந்து வந்ததுன்னு கேட்கிறேன். விநாயகர் சதுர்த்தி பல நாட்களாக இருக்கு, பல அதை நான் கேட்கல. நீங்க இந்த மாதிரி கொண்டாடுவது எத்தனை வருடங்களாக தமிழகத்துல? இஸ்லாமிய பெருமக்கள் அவர்களுடைய திருவிழாக்களை மொஹரம் பண்டிகைகள் என்ற பெயரிலே வீதிகளிலே வைத்து அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய தர்கா வழிபாடுகளை வைத்து அவர்கள் வீதியிலே ஊர்வலமாக செல்லக்கூடிய வழிபாடுகள் எத்தனை வருஷமா நடக்குதுன்னு நீங்க கேட்டு அது நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அல்லது வீதிகளில் ஏன் வருகிறீர்கள் கேள்வி கேட்பீங்களா? விநாயக பெருமானை நாங்கள் வீதியில வைத்து வழிபட்டு ஒரு வழிபாட்டை நாங்கள் தொடர்ந்து செய்து வர ஆரம்பிச்சோம்னா அது ஏன் சார் உங்களுக்கு பிரச்சனை? இந்துக்கள் ஒன்று சேர்றதை பிடிக்காது உங்களுக்கு? இந்துக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு திருவிழா நடத்தினா அது பண்ணக்கூடாது. அது ஏன் நீ வீதியில வைத்து ஒன்னாக நீ எல்லா சாதிக்காரனையும் சேர்ந்து ஒன்னா திருவிழா நடத்துறியே? நீங்க ஒன்னா சேர்றீங்கன்ற பேர்ல ஏன் கலவரம் உண்டாகுது? கலவரம் என்பது நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். கலவரம் என்பது ஒவ்வொரு ஷியா பிரிவு, சன்னி பிரிவு ஏன் ஒன்னாக ஒரே நீங்க உடனே நான் இந்து மதத்தை கேள்வி கேட்டா நீங்க எதுக்கு இஸ்லாத்துக்கு போறீங்க சார்? இல்ல நீங்க பிரச்சனை வருதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு பதில் சொல்றேன்.
ஓர் இறை கொள்கை உடைய ஏக இறைவன். ஏக இறைவன் ஒரே கடவுள். அப்ப ஒரே கடவுள் என்று சொல்லுகின்ற நபிகள் நாயகத்தினுடைய கருத்து, அதுதான் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை, மதம் சொல்கிறது. ஆனால் ஷியா பிரிவு, சன்னி பிரிவு என்று சொல்லி அவர்களுக்குள் 2 வேறு பிரிவுகள், உலகம் முழுக்க மிகப்பெரிய கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. அது ஏன் நீங்க கேள்வி கேட்க முடியுமா? நான் இந்து மதத்துல உங்களுடைய பிரச்சனையை கேட்டா நீங்க ஒண்ணு இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஏன் போகணும்ன்றேன்னா, நாம பல உருவ வழிபாடுகளோடு இருக்கக்கூடிய நம்பிக்கையோடு இந்து மத கடவுள்களை வைத்து வழிபடும் பொழுது அதை நம்பிக்கையை ஏற்காதவர்கள், அதை சாத்தான் என்று சொல்பவர்கள், அதை சைத்தான் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த உருவ வழிபாட்டுக்கு எதிரானவர்கள், இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்கள், இந்து ஒற்றுமைக்கு எதிரானவர்கள், அவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த இந்து ஒற்றுமை தருகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விழா ஊர்வலத்தை எப்படியாவது தடுக்க வேண்டும், எப்படியாவது அந்த ஊர்வலத்தில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த ஊர்வலத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக கலவரத்தை ஏற்படுத்துகின்றார்கள். கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் காவல்துறையினர். அந்த காவல்துறையினருடைய கட்டுப்படுத்த வேண்டிய வேலைகளை அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால், ஊர்வலம் செல்லக்கூடிய எங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தி கலவரம் ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால் நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்? இதை நீங்கள் சொல்ற மாதிரி நாத்திகவாதிகள் இல்லை மற்ற மதத்துக்காரர்கள் சொன்னால் பரவாயில்ல. இந்து மதத்தை சேர்ந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் சொல்கிறார் பல்வேறு கருத்துக்களை. இந்த மாதிரி கருத்துக்களை விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தேவையில்லாமல் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. இன்னொன்றும் சொல்லியிருக்காரு, திருச்செந்தூர்லேயும் பழனிலையும் இருக்கிற முருகனே கிடையாதுங்கிறாரு. அதாவது இந்த வீடுகளுக்கு புரோக்கர் வேலை பார்க்குறவங்க வீட்டு வேலைகளுக்கு புரோக்கர் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் இந்த வாயை வச்சுட்டு புரோக்கர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் அதுல 1ஆம் நம்பர் இந்த சுகிசிவம் தான். இந்த வாய் புரோக்கர் மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர். ஆமாங்க, அதாவது ஆன்மீகத்தின் பெயரால் வாய் புரோக்கரா வச்சிருந்தாரு. இன்றைக்கு ஆன்மீகத்துல இந்து மதத்துல பிராமண துவேஷத்தை எப்படியாவது சொல்லி திராவிட ஆட்சியாளர்கிட்ட இருந்து சில சன்மானங்களை வாங்குவதற்காக இன்றைக்கு வாய் புரோக்கரை திராவிடத்துக்கு வாடகை விட்டுருக்கார். இன்றைக்கு பழனிமலை முருகனை பார்த்து அது முருகர் இல்லை, முருக கடவுள் இல்லை, முருக அங்க சிலையே இல்லைன்னு சொல்லி அகஸ்தியர் அபத்தமான ஒரு வார்த்தை அவர் சொன்னதை படிச்சீங்க இல்லையா, அவர் சொன்னதை கேட்டீங்க இல்லையா? அங்க இருக்கக்கூடியது அந்த சிலை இல்லையா, அதுக்கு முன்னாடி அகஸ்தியர் வாழ்ந்த இடம் அது. அவர் சொன்னதோட இதுதான். அதாவது என்னன்னா, உண்மையிலேயே போகருடைய நவபாஷானத்தின் மூலமாக நவபாஷானங்களை கொண்டு அங்கு செய்யப்பட்ட ஒரு மூலிகையால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான சிலை தான் முருகனுடைய பழனிமலை முருகர் சிலை. அது பழனியில் இருக்கிறது. அது போல தான் அங்கே நம்ம அங்கே கொடைக்கானல் மலையில் பார்த்தீங்கன்னா அங்கே பூம்பாறை என்கின்ற அங்கே இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் சொன்னாக்க அங்கே பார்த்தீங்கன்னா தசபாஷானத்தில் 10 வகையான மூலிகைகளால் செய்யப்பட்ட முருகனுடைய சிலை இருக்கும். இன்னொரு முருகனுடைய சிலை மற்றும் 3 சிலைகளை போகர் செய்திருக்கிறார். ஒன்று பழனியில் இருக்கக்கூடிய நவபாஷானம், அங்கே இருக்கக்கூடிய வேலப்பர் குழந்தை வேலப்பர் கோயிலில் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா தசபாஷானம் 10 வகையான மூலிகை. இன்னொரு சிலை இருக்கிறது, அதுதான் எங்கன்னு இது வரைக்கும் தெரியல. பழனி மலையை பற்றி இவர் சுகிசிவம் பேசுறாரு. அருணகிரிநாதரை விட சுகிசிவம் என்ன பெரிய ஆளா? அருணகிரிநாதர் அற்புதமாக இந்த பழனி மலையிலே வேலாயுதம் என்று சொல்லி தன்னுடைய திருப்புகளிலே 97 இடங்கள், நல்லா 97 இடங்களிலே பழனி மலையிலே முருகரை பற்றிய திருப்புகளிலே பாடல்களை பாடியுள்ளார். வசனமிகு வெற்றி மறவாதே, மனது துயராற்றி உழலாதே, இசைப்பயில் சடாட்ச ரமலாதே, இகபர சௌபாக்கிய மருள்வாயே, பசுபதி சிவாக்கிய முணர்வோனே, பழனிமலை வீட்டருளும் வேளா. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? பழனிமலையில வீட்டிருக்கக்கூடிய வேலாயுதா என்று அருணகிரிநாதர் திருப்புகள்ல பாடுறாரு. ஆனா சுகிசிவம் என்ன சொல்றாரு? அங்க இருக்கிறது முருக சிலை இல்லைன்னு சொல்றாரு. அப்ப சுகிசிவம் சமீப காலமாக சில வருடங்களாக என்ன பண்றாருன்னா, இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை சிதைக்க வேண்டும். எப்படி இங்க இவங்க ஜியு போப் போன்றவர்கள் மூட நம்பிக்கைகள் கூடாதுன்னு சொல்றாரு. மூட நம்பிக்கைகள் எது சார்? மூட நம்பிக்கை இல்ல. எது சார் மூட நம்பிக்கை இல்ல? நம்பிக்கை என்று நினைத்தால் அது நம்பிக்கை. நாளைய தினம் நாம் உயிர் போக போகிறது என்றது உண்மை. அப்புறம் எதுக்கு நீ சொத்து சேர்க்கிற? போய் இந்த அமைச்சர்கள்லாம் போய் கேள்வி கேட்கட்டும். இன்னைக்கு கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அவர்களை போய் சுகிசிவம் கேட்பாரா? சார் உண்மையிலே இவர் இந்து மதத்தின் மீது பற்று கொண்டவர், மூட நம்பிக்கை எதிர்க்கிறவரா இருந்தா நான் கேட்கிறேன். மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ஓணத்திற்கு வாழ்த்து சொன்னார்களா? ஓணத்தினுடைய
அந்த பண்டிகையினுடைய தாத்பரியம் என்ன? மகாபலி எங்களுடைய வாமன அவதாரம் கொண்ட பெருமானுடைய அவதாரத்தில் மகாபலியினுடைய மன்னருக்கு வந்து மோட்சம் கிடைத்ததனால் அவருக்கு என்ன பண்றோம்? விழா எடுக்கிற ஓணம் பண்டிகை. ஆனா தமிழகத்துல தீபாவளி நரகாசுரனை பலியிட்ட இந்த நம்பிக்கைக்கு ஒரு திராவிட அரசனை கொன்னுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு என்ன சார் பிரச்சனை? விநாயகர் சதுர்த்திக்கு என்ன சார் பிரச்சனை? ஏன் வந்து நீங்க தைப்பூசத்துக்கு விநாயகர் சதுர்த்தி அவங்க எதிர்க்கலையே. விநாயகர் சதுர்த்தி இருக்கல, நீங்க ஊர்வலத்தினால ஏற்படக்கூடிய கலவரத்தை மட்டும்தான் எதிர்க்கிறாங்க. நான் சொல்றது தமிழகத்துக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அது அப்படிதான். எங்களுக்கு இல்ல சார், எங்களுக்கு இல்ல. ஓணத்துக்கு வாழ்த்து தெரிந்து வாழ்த்து சொல்லுகின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஏன் தீபாவளிக்கு சொல்லல, ஏன் தைப்பூசத்துக்கு சொல்லல, ஏன் விநாயகர் சதுர்த்தி சொல்லல, ஏன் கிருஷ்ண ஜெயந்திக்கு சொல்லல, ஏன் ராமநவமிக்கு சொல்லல? அப்ப இவைகள் எல்லாம் மூட பழக்க வழக்கங்கள் என்று சொல்லிவிட்டு ஓணத்திற்கு வாழ்த்து சொல்றாரு. வாயை வாடகைக்கு விடக்கூடிய சுகிசிவமே, இந்து மத பற்றாளர் என்று சொல்லிக்கொண்டு நாடகம் ஆடி வசூல் செய்யக்கூடிய சுகிசிவமே, முதலமைச்சர் ஐயா அவர்களே, உங்களுடைய அரியாசனத்துல பதவியில ஏத்துக்கிட்டு நிக்க திருக்கோயில்களை பாதுகாக்கிறதுக்காக கமிட்டியில இருக்கிறனே, இந்து மதத்தினுடைய நம்பிக்கை கொண்ட ஆலயங்களுடைய பாதுகாப்பினுடைய அந்த பொறுப்புல இருக்கிறனே, அப்ப நீங்க ஏன் எங்களுக்கு வாழ்த்து சொல்லலன்னு கேட்கறதுக்கு சுயசுவத்துக்கு வாய் திறக்க தைரியம் இருக்கா? முருகபெருமானை பத்தி பழனியை பத்தி பேசுறதுக்கு தைரியம் இருக்கிற சுயசுவத்துக்கு முதலமைச்சர் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. நீங்க சொல்றீங்க இல்லையா, பாதுகாக்கல் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு தான் இந்து அறநிலையத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. எதற்காகனா கோவிலில் நடக்கக்கூடிய பல தவறான விஷயங்களை சரி செய்து அங்க இருக்கக்கூடிய அவர்கள் பல சொத்துக்கள் வந்து பல பேர்ட்ட இருந்திருக்கு, அதை மீட்டு தருவதற்கு, கோவிலின் நடைமுறை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு தான் இந்து அறநிலையத்துறை இருக்கு. இந்து அறநிலையத்துறை மேல உங்களுக்கு என்ன கோபம்? உங்களுக்கு சார் சிலை பாதுகாப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கு. அதுவும் அவங்களுடைய அமைச்சரவை கீழே அவங்களுடைய அதிகாரிகள் கீழே தான் வருது. அறநிலையத்துறை முழுமையாக சரியாக இருந்திருந்தால் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு என்ன வேலை? அப்ப இன்றைக்கு பொன்மாணிக்கவேல் அவர்கள் பல நாடுகளிலிருந்து சிலைகளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தாரு. இது உண்மையிலேயே இந்த அறநிலையத்துறை முறையாக இருந்திருந்தால், இந்த அறநிலையத்துறையினுடைய ஆட்சி சரியாக இருந்திருந்தால், ஏன் சார் சிலை திருடு போச்சு? சிலை திருடுது யாரு? சிலை கோவில்ல பாதுகாப்பு யார்கிட்ட? கோவில் பாதுகாப்பு யார்கிட்ட? இப்பதான் நீங்க சொன்னீங்க கோயில்களை பாதுகாக்க வேண்டும், கோயில்கள் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்காக அறநிலையத்துறை இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க. இப்ப இந்த சிலைகள் திருடு போயிருக்கு அப்படின்னா யார் பொறுப்பேற்கணும்னு நான் கேட்டா உடனே நீங்க அறநிலையத்துறை எப்படி பொறுப்பேற்க முடியும் நீங்க பேசுறீங்க. நீங்களும் திராவிடத்தினுடைய அந்த ஒரு சூழ்ச்சியிலையோ திராவிடத்தினுடைய எண்ணத்திலேயோ நீங்களும் மயக்கத்தை எதிராக கேள்வி கேட்டா உடனே திராவிட எனக்கு எதிராக சார் நியாயமா நீங்க பேசணும். இந்து சமய அறநிலையத்துறை தான் பொறுப்பு. எத்தனை அர்ச்சகர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க சார்? நான் உங்களுக்கு கேக்குறேன், அர்ச்சகர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல? யார் சார்? இந்து சமய அறநிலையத்துறை கிட்ட சம்பளம் பெறக்கூடியவர்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்டவர்கள். அப்ப அதை அர்ச்சகர் தவறு செய்தாலும், ஈஓ தவறு செய்தாலும், ஜேசி தவறு செய்தாலும், அதில் இருக்கக்கூடிய கமிஷனர் தவறு செய்தாலும் இது அத்தனைக்கும் பொறுப்பு யார் என்று சொன்னால் இந்து சமய அறநிலையத்துறை, அந்த துறை சார்ந்த அமைச்சர் தான் பொறுப்பு. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்டவர்கள் தான் இந்த தவறுகளை செய்திருக்கின்றார்கள் என்பதற்கு நீங்க உண்மையிலேயே ஒத்துக்கிறீங்க, அப்படிதான்? அர்ச்சகரும் சேர்த்து இருந்தார். அர்ச்சகர் நீங்க சொல்லு, இப்ப சிலை திருட்டுல வரும்போது மட்டும் அர்ச்சகர் வந்து உங்களுக்கு இந்து அறநிலையத்துறை ஆயிடுறாரு, இல்லைன்னா அவர் இந்து மதம் சார்ந்தவர் ஆயிடுவார். இன்னொரு ஒரு புள்ளி உங்களுக்கு அர்ச்சகருக்கு எதிரான நடவடிக்கை இந்து சமயத்தை எடுத்தால் அவர் வந்து இந்து சமயத்தை சார்ந்தவர் ஆயிடுவார். அது எப்படி ரெண்டு மாறும்? நான் இன்னொன்னு சொல்றேன். அர்ச்சகர்கள் வந்து அங்கு உள்ளே கருவறையிலே பூஜை செய்வதற்கும் ஊர்வலம் செல்லும் பொழுது, அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உற்சவமூர்த்தி வெளியில கொண்டு போகும்போது தான் சிலைகளை கொண்டு வந்து வைப்பார்கள். ஆனால் சிலை பாதுகாப்பு பெட்டகம் என்று சொல்லி அதை பூட்டி யார் கையில வச்சுக்கணும்னு சொன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஈஓ கையில இருக்கணும். யார் கையில இருக்கணும்? அர்ச்சகர் கையில இல்ல. அர்ச்சகர் கையில இருப்பது அங்கு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கருவறையை சாத்தி அந்த சாவி வேண்டுமானால் அதை வைத்துக் கொள்வாரே தவிர உற்சவர் சிலைகள் காணாமல் போயிருக்கு, பஞ்சலோக சிலைகள் காணாமல் போயிருக்கு, வைரம் வைடூரியம் காணாமல் போயிருக்கு, தங்க நகைகள் காணாமல் போயிருக்கு. இவைகளை எல்லாம் அர்ச்சகர் பாதுகாப்பில இல்ல, இதெல்லாம் இருப்பது ஈவோ கையில. எத்தனை கோவில்கள்ல, எத்தனை இந்து சமய அறநிலையத்துறையில கட்டுப்பாடுல இருக்கிற கோவில்ல 4 இப்போ சமீபத்தில் 4 அர்ச்சகர்கள் மீது உங்களுக்கு பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியும் சார்.
திருட அர்ச்சகராக இருந்தாலும் ஈவோவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்து மக்கள் கட்சி சொல்லுது, இந்து இயக்கங்களும் சொல்லுது. நீங்க உடனே அர்ச்சகர்கள் திருடி விட்டார்கள், எத்தனை அர்ச்சகர்கள் மட்டும்தான் திருடி இருக்கிறார்கள், எத்தனை நிலம் கோவில் நிலம் வெளியே தனியார்ட்ட இருக்கு, அதற்கான உங்களுடைய போராட்டங்கள்லாம் என்ன நடத்தினீங்கன்னு ஒரு கேள்வி வேணும்ல. இந்து மக்கள் கட்சி சார்பா இந்து மக்களுடைய இந்து கோவிலுடைய சொத்துக்களுக்கு மீட்டு தருவதற்காக என்னென்ன நீங்கள் போராட்டம் நடத்தினீங்க? அதாவது இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோயில்களிலே வாடகை பாக்கி என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா பெரிய பட்டியல் போட்டிருப்பாங்க. இதுல என்ன ஒரு மிகப்பெரிய வேதனைன்னு சொன்னா, இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தின்படி மாற்று மதத்தவர்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறையினுடைய நிலமோ இடமோ வாடகையோ கொடுக்கக்கூடாது என்பதுதான் இந்த சட்டம். அதே சட்டத்தை சொல்லுகின்ற இந்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் பெரிய போர்டு பேனர் வச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தவர்களுடைய பெயரை போட்டு இவர்கள் இத்தனை லட்சம் வாடகை பாக்கி, எப்படி குத்தகை பாக்கி, இவ்வளவு இவர்கள் பணம் தர வேண்டும் என்று போர்டில் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது இந்து சமய அறநிலையத்துறை மாற்று மதத்தவர்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்குன்னு. அவர்களிடத்திலிருந்து முதல்ல மீட்கக்கூடிய வேலையை, அவர்களுக்கு வாடகை கொடுக்க கூடாது என்கிற சட்ட விதியை ஒரு துளியும் இவர்கள் மதிக்கவில்லை, முழுக்க 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 ஏமாற்றி இருக்கின்றார்கள். ஒன்று, அவர்களிடத்திலிருந்து அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று பல போராட்டங்களை தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தீர்மானங்கள், எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய மாநில பொதுக்குழு செயற்குழுக்கள் இவை அனைத்திலும் நாங்கள் என்ன பண்றோம், தொடர்ந்து இந்த கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் நடத்திட்டு வரோம். ஒன்று. ரெண்டாவது, ஆலய நிலங்கள் மீட்பு அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுக்க கூட இருக்கக்கூடிய இதை தமிழ்நாடு இந்து ஆலய நிலங்களை மீட்கக்கூடிய குழுக்களை அமைத்து இதுல நாங்கள் ஏதோ இந்து மக்கள் கட்சிக்கான ஒரு அடையாளம்னு நாங்கள் நினைக்கல. இந்து கோயில் திருக்கோயில்களுடைய நிலங்கள் மீட்கப்படும். இந்து மக்கள் கட்சி இதுல இந்து மக்கள் கட்சியோட செயல்பாடுகள் எல்லாமே நீங்க கோவில்கள் சார்ந்து அது சிலைகளை பாதுகாப்பது எல்லாமே இருக்கு. ஆனா இந்து மதத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய சாதி வேறுபாடுகள், சாதி கலவரங்களை தடுக்கிறதுக்கு என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. அதாவது இந்து மதத்துக்குள்ள இருக்கு. உங்களுக்கே வட மாவட்டத்தில் போனா ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை, தென் மாவட்டத்தில் போனா அதே பிரச்சனை இருக்கு, தென் மாவட்டத்தை தாண்டி உள்பக்கம் போனீங்கன்னா அங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு. இது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை கிடையாது, இந்துக்களுக்குள்ள இருக்கிற இரு பிரிவுகளுக்குரிய பிரச்சனை. அதை சரிப்படுத்தணும்னு ஒன்று இருக்குல்ல. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதிய தீண்டாமைகள், சாதிய வேறுபாடுகள், சாதிய சண்டைகள் இவைகள் எல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களால் தூண்டிவிடப்படுகின்றது. அவர்களும் இந்துக்கள் தானே? அது ஒரு சில நபர்கள் இல்லை, அவர்களும் இந்துக்கள் தானே கேட்டேன் சார். இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னு பிடிச்சிட்டு போனா அவர் கொலையாளின்னு சொல்லுவீங்களா, இஸ்லாமியர்னு சொல்லுவீங்களா? நாங்கள் கொலையாளின்னு சொல்லுவோம், நீங்க இஸ்லாமியர்னு சொல்லுவீங்க. இஸ்லாமிய கொலையாளி நீங்க சொல்றீங்க, அப்படி இல்லையா? அப்படித்தானே? 2 விதமா இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, ஒட்டுமொத்த இஸ்லாம் பயங்கரவாதம்னு சொன்னா அது தப்பு இல்லையா? அந்த இஸ்லாமிய தீவிரவாதம்ன்ற வார்த்தையே தவறு தானே? அந்த பயம் இல்ல, அது தப்பு கிடையாது. ஏன்னா அவன் ஜிஹாத் என்ற பெயரிலே அவன் மாற்று மதத்தவரை, மாற்று மத சிந்தனை கொண்டவரை, மாற்று மதத்திற்காக பாடுபடக்கூடியவர்களை, என் போன்ற இந்து இயக்கங்களுக்காக பாடுபடக்கூடியவர்களை நாங்கள் ஜிஹாத், அவர்கள் மீது போர் தொடுத்து அவர்களை படுகொலை. இஸ்லாமிய பயங்கரவாதம் இருந்தா இந்து பயங்கரவாதம் இருக்கா இல்லையா சார்? இந்து பயங்கரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாதம், அந்த மதத்திற்காக படுகொலை செய்யக்கூடியவர்கள் அந்த மத பயங்கரவாதிகள் தான், அது எந்த மதமாக இருந்தாலும். ஆனால் குஜராத்தில் கலவரம் நடந்த மாதிரி நீங்க யாராக இருந்தாலும் அது கலவரம், நீங்களே சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. கோத்ராவில் 59 ராம பக்தர்களை ரயில் பெட்டியில வைத்து அது கொளுத்தப்பட்டு 59 உயிர் போச்சு பார்த்தீங்களா? அதை செய்தவர்கள் எல்லாம் என்ன பயங்கரவாதிகளோ அந்த பயங்கரவாதிகள் தான் நீங்க சொல்றதெல்லாம். அது கலவரத்தில் நடந்த நிகழ்வு, யூபியில் நடந்தது. அது எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டை விட்டு ஏன் போறீங்க? தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான இந்து இயக்க தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்களே. என்னோடு இருந்து என்னோடு பணியாற்றிய எத்தனையோ பேர் நாங்கள் இழந்திருக்கின்றோமே, கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றோமே. சமீபத்தில் ஒரு டெய்லர் ராஜஸ்தானில் எப்படி கொல்லப்பட்டார் என்கிற வீடியோ வெளிவந்திருக்கின்றது. அவர்களெல்லாம் என்ன பயங்கரவாதின்னு சொல்றீங்க? அவர்கள்லாம் அவர்கள் கொலையாளிகள் அவ்வளவு அப்படி சொல்றீங்களா? தன் மதம் என்ற பெயரால மதத்திற்காக மிக கொடூரமாக கொண்டிருக்கின்றார்கள் சார். நீங்க அதனால அவங்களெல்லாம் அந்த மத பயங்கரவாதி மனிதனே இல்லாமலாம் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிகழ்வுகளை எல்லாம் நடத்தியிருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய இந்த உலகத்திற்கு, மனித இனத்திற்கு எதிரானவர்கள். அது எந்த மதமா இருந்தாலும் சரி, அது எந்த மதமாக இருந்தாலும், இந்து மதமா இருந்தாலும் சரி, சார் எந்த மதமாக இருந்தாலும் அதுதான் கேக்குறேன். மனிதனை கொல்லக்கூடிய எந்த மதமாக இருந்தாலும் தவறுதான். நீங்க சாதிய விஷயத்துக்கு வருவோம். சாதிய பிரச்சனைகளுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க.
சார் ஒன்று தான் சொல்லுவோம், குலப்பெருமை, குல நம்பிக்கை, குலத்தை சார்ந்து குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் கூட சொல்லியிருக்காரு சுகிசிவம், அதுவும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குலப்பெருமை இருக்கும். இப்போ நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன், தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, தமிழின் மீது பற்று கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் என்னுடைய மொழியின் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய பற்று, அது தப்பு கிடையாது. ஆனால் கர்நாடகா, கேரளாவை சார்ந்த அந்த மாநிலத்து மக்கள் மீது நான் வெறுப்புணர்வு கொண்டேன் என்று சொன்னால் அது தவறு. அதுபோலத்தான் ஒவ்வொரு சாதிய குலத்தை சார்ந்தவர்களும் அவர் சார்ந்த சாதிய பற்றுகளோடு குலப்பற்றுகளோடு இருப்பதிலே ஒன்றும் தவறு கிடையாது. அடுத்தவர்களை பார்த்தோ அல்லது அடுத்தவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளிலோ அடுத்தவர்களிடத்திலே அரசியலமைப்புகளுக்கு எதிராக நல்லா தெரிந்து கொள்ளணும். அரசியலமைப்பு அடுத்தவர்கள் அந்த கோவிலுக்குள் வர வேண்டாம் சொல்லலாமான்னு கேட்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான் திரௌபதி அம்மன் கோவில் நடந்தது. ஒன்னே ஒண்ணுதான். அதாவது திரௌபதி அம்மன் கோவில் வழிபாடுகளிலே நீங்க சொல்றீங்களே அதே மேல் பாதியில நான் அங்கேயே இருந்தேன். அதற்கான ஆவணங்கள் எல்லாம் காட்டுறேன். மேல்பாதி கிராமங்களிலே 2 தரப்பு, அங்கு பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்த 2 சமூகங்களுக்குள் எப்படி ஒற்றுமையாக இருந்தார்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதே மேல்பாதி கிராமத்துல பள்ளி இருக்கு. அதாவது அந்த வன்னியர்கள் பகுதிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பகுதியில தான் பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியிலே அனைத்து மாணவர்களும் அங்கு எந்த விதமான வேற்றுமையோடு அங்கு பழகவில்லை. நீங்க சொல்ற மாதிரி இருந்திருந்தா மாணவர்களுக்குள்ள அப்ப பிரச்சனை வந்திருக்கணும். ஒன்று. இரண்டாவது, அங்க மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா 7 விதமான அம்மன் வழிபாடு, விநாயகர் வழிபாட்டு கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்களுக்குள்ளேயும் 2 தரப்பு மக்களும் யாரு, இன்னும் சொல்ல போனாக்க பறையர் சமூக மக்கள் பூஜை செய்யக்கூடிய இடத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய வன்னியர் மக்கள் போய் அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நேர்த்தி கடனை அங்க செலுத்துறாங்க. நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை வந்ததா இல்லையா? அதான் நான் ஆழமா சொல்றேன், டீப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். மேல்பாதியிலே திரௌபதி அம்மன் வழிபாடு என்பது அந்த வழிபாடு அந்த குல அவங்க மட்டும் தான் போகணும்னு சொல்றீங்க. சொல்லல. அங்க நடக்கக்கூடிய திருவிழாக்களே லட்சக்கணக்கான பேர் கலந்துப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு 20-30,000 பேர் மேல ஒரே நேரத்தில் கலந்துக்கிறாங்க. அதுல எந்த சாதியை சார்ந்தவர்கள் யார் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திரௌபதி அம்மன் வழிபாடு என்பது அவர்களுடைய குல வழிபாடாக, அவர்களுடைய ஊர் வழிபாடாக, அந்த ஊரை சார்ந்தவர்கள் தான். வன்னியர் சமுதாயத்தில் வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் கூட சில நேரங்களில் அவர்களுக்கான ஒரு நேரங்களிலே வெளியிலிருந்து வரக்கூடிய அதே சாதியை சார்ந்தவர்களுக்கும் அங்கு அனுமதி இல்லை என்பதுதான் அந்த மத ரீதியான சென்டிமெண்டான விஷயம் சார். ஆனா இதை என்ன பண்ணிட்டாங்க, தலித்துக்களை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்றான், சாதிய ரீதியா ஒரு நபர் சிவகங்கை மாவட்டம் சொல்றதுக்குள்ள நீங்க இல்ல அதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அதாவது ஒவ்வொரு ஊர்கள்லயும் பாத்தீங்கன்னா சரியான புரிதல் இல்லாமல் அந்த பிரச்சனை சிலர் செய்கின்ற விஷயம். அது வந்து குறிஞ்சாங்குளத்துல கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்க அங்க இருக்கக்கூடிய நாயுடு சமூகத்தை சார்ந்த மக்களும் அங்க இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்களும் பாத்தீங்கன்னாக்க அங்க இருக்கக்கூடிய ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஷயம். அது அரசுக்கு கொடுத்துட்டாங்க தானமா சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்ப அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நான் அரசுக்கு நிலத்தை கொடுத்து விட்டேன், நீங்க கொண்டு வந்து உங்களுடைய தெய்வ வழிபாட்டை இங்க நடத்துறதுக்கு எப்படி நீங்க அனுமதிக்கலாம், நான் கொடுத்ததனுடைய காரணம் யாரு அப்படின்னு சொல்லி தான் அங்க பிரச்சனை. ஆனா அதை சாதி பிரச்சனைகளாக என்ன பண்ணுது, அதனால உயிர் பலிகளாச்சு, அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆச்சு. இந்த புரிதல் இல்லாத பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமுதாய மக்கள்கள் மத்தியிலே நாங்கள் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நாங்கள் பல இடங்கள் சங்கராபுரத்தில் தேர் எரிப்பு நடந்த போதும் நாங்கள் அங்கே சென்றிருக்கின்றோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே துறவியர்களை வைத்து நாங்கள் பேசியிருக்கின்றோம். இப்படி பல இடங்களிலே, அதாவது நீங்க தீண்டாமை சோர்னு சொல்லிட்டு நம்ம எழுமலை கிராமம் பக்கத்துல நடந்த நிகழ்வுகளை கூட பாத்தீங்கன்னா அங்க கம்யூனிஸ்ட் பிருந்தாகரத்து போய் அங்க போராட்டம் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த 2 தரப்பு மக்களையும் அங்க நம்ம என்ன பண்ணோம், ஒன்னா உட்கார வச்சு பேசியிருக்கோம். இப்படி எங்களால் இந்து மக்கள் கட்சியினுடைய சக்திக்கு ஏற்ப எல்லா இடங்களிலும் நாங்கள் இந்து ஒற்றுமைக்காக சாதிய ரீதியான வேறுபாடுகளிலிருந்து சமயத்தினுடைய ஒற்றுமை, சாதி ரீதியான ஒற்றுமைகளை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டேதான் சார். மிக்க நன்றி. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மற்றும் இந்து மதத்தை சார்ந்த பல்வேறு கருத்துக்களை எங்களுக்கு கூடியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தது நன்றி.